இங்கே ஒரு வயசான பாட்டி குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் மட்டும் அவங்களுக்கு போயிட்டு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு போயிருப்பாரு. ஆனால் வைஃப் வந்து இவங்களுக்குலாம் தண்ணி கொடுக்காத அப்படின்ட்டு வாங்கி குடிச்சிருவாங்க. சரி அட்லீஸ்ட் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து அவங்க கிட்ட போட்டா வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தா அது அவங்க கிட்ட கொடுக்காம எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டியில் போட்டு போயிருவா. ஹஸ்பண்ட்க்கு பயங்கரமா கோவம் வருது, நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு, சும்மா அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுனால இப்போ என்ன ஆயிட போகுது அப்படின்ட்டு தான் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அதே மாதிரி இப்போ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்து அவங்களோட குழந்தை கூட நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு பப்பியை வந்து கட்டி வச்சிருப்பாங்க. பப்பியை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கும். அதனால அந்த பொண்ணு வந்துட்டு நான் ஒரு பிஸ்கெட் கொடுக்குறேமா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டிருப்பா. பிஸ்கெட்லாம் கொடுக்க கூடாது, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. பப்பிக்கு பிஸ்கெட் கொடுக்கறதுல என்ன ஆயிட போகுது அப்படின்ட்டு கேட்டாலும் வந்துட்டு அதெல்லாம் தேவையில்லை, இப்பெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்ததான் இப்போ இவங்க எல்லாருமே வந்து கார்ல தான் போயிட்டு இருப்பாங்க. ஒரு பிரெக்னெண்டா இருக்க லேடி வந்து நான் அவசரமா ஹாஸ்பிட்டல் செக்அப்க்கு போகணும், எந்த வண்டியும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன கொஞ்சம் போற வழியில டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நாங்க அந்த பக்கமா தான் போறோம் வாங்க அப்படின்ட்டு தான் ஏற சொல்லியிருப்பாரு. ஆனா வைஃப் வந்து நாங்க பிஸியா வேற சைடா போறோம், அதனால நீங்க வேற ஏதாச்சும் வண்டி அரேஞ்ச் பண்ணி போய்க்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப கோவம் வரும் தான், இவ்வளோ கல் நெஞ்ச கரியா இருக்கிற பிரெக்னெண்டா இருக்க பொண்ணு வந்து உதவி கேட்கிறா, அதை கூட பண்ண மாட்டியா அப்படின்ட்டு தான் திட்டிருப்பாரு. ஆனா இவங்க ஏன் வந்து இந்த மாதிரி யாருக்கும் உதவி பண்ணாம இருந்தாங்க அப்படின்ற விஷயம் வந்து அன்னைக்கு நைட் தான் புரிய வரும். இப்ப பப்பி ஒண்ணு வந்து ஓரத்துல நின்னுட்டு இருந்திருக்கோம் இல்லையா, அது வந்து இவங்களோட அபார்ட்மெண்ட்க்கு எதிர் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணோட தான் ஓரமா நிறுத்தி வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு வந்துட்டு வேற ஒருத்தவங்க இதே மாதிரி பிஸ்கெட் கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த பப்பி அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்ட உடனே அதுக்கு வந்து ரொம்ப அலர்ஜி ஆகிட்டு இருக்கும். பப்பியோட ஓனர் வந்து யார் என் பப்பிக்கு பிஸ்கெட் கொடுத்தாங்கன்னு தெரியல, இதை நான் பெரிய பிரச்சனை பண்ண போறேன் அப்படின்ட்டு வந்து கத்திக்கிட்டு இருப்பா. அடுத்ததா பிரெக்னெண்டா இருக்க லேடி வந்து ஏத்த மாட்டேன் அப்படின்ட்டு இவங்களும் சொல்லியிருப்பாங்களா. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து போன்ல பேசிட்டு இருக்கிறது இப்போ இவங்க கேட்டுருவாங்க. அந்த லேடி பிரெக்னென்ட்டாலாம் இருந்திருக்க மாட்டாங்க, பிரெக்னென்ட்டா இருக்க மாதிரி நடிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் கார்ல கூட்டிட்டு போறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த காருக்குள்ளே வந்து அவங்களுக்கு என்னமோ ரொம்ப பெயின் வந்த மாதிரி அன்ஈஸியா இருக்க மாதிரி நடிச்சு அந்த ட்ரீட்மெண்ட்கான காசு எல்லாத்தையும் வந்து அவங்க கிட்ட இருந்தே வாங்கிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், அதனால தான் நான் உதவி பண்ணாம வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டேன்னு சொல்லியிருப்பா. உண்மையாவே உதவி தேவைப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தான். நம்ம உதவி பண்ணோம் அப்படின்ட்டு என்னதான் நினைச்சாலும் வந்துட்டு இந்த மாதிரி உதவி கேட்டு ஏமாத்துறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களால தான் உண்மையாவே உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி கிடைக்காம போயிடுது அப்படின்ட்டு அவங்க வைஃபும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க.